சொல்லலாமா? மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. வாய்ப்பளித்த இறைநிலைக்கும், குருவிற்கும் வணக்கங்களும், நன்றிகளும். நார்வே மற்றும் டென்மார்க் மனவளக்கலை மன்றங்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும், வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மையன்பர்களுக்கும் எனது காலை வணக்கங்களும், நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாந்தி தவம் அருமையாக ஆழ்ந்து எடுத்துக் கொடுத்த நக்லீஸ் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றி. தொகுப்பாளர் அம்மா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசன் அவர்கள் சுக்குமாக எழுந்தருளி இந்த சிந்தனையை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனையின் தலைப்பு வானம் வசமாகும். இப்போ அருட்தந்தை மனித பிறவி எப்படி வந்திருக்குன்னு தெளிவா சொல்றாங்க. உலகத்துல வாழும் உயிரினங்களிலேயே உருவ அமைப்பிலும் சரி, அறிவு திறனிலும் சரி, சிறந்து விளங்குறது யாருன்னு பார்த்தா மனிதன் தானா. இயற்கை தனது இயல்பூக்க சிறப்பிலே ஒரு உயர்ந்த உயிரினமா ஒருத்தர படைச்சிருக்கு. ஒரு ஒரு ஒண்ண படைச்சிருக்கு அப்படின்னா, அது இந்த மனிதன் தானாமா. இப்போ இந்த மனிதன் இந்த ஐயுணர்வுகளால் இயற்கையோட ரகசியங்கள, பெரும் மதிப்ப, சிறப்புகள உணர்ந்து நிறைவு பெற முடியும். அந்த ஆற்றல் மனிதன்ட்ட மட்டும் தான் அமைஞ்சிருக்குங்கிறாங்க. இப்ப பிறவிகள் தோறும் இந்த மனிதன் எப்படி ஒவ்வொரு பிறவி தோறும் எடுக்குறாங்க. அதுல பெற்ற அனுபவங்கள பதிவுகளா, பெருநிதியா அத தன்னோட வாழ்நாள்ல எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பிறவியிலயும் வாழ்க்கையை மனிதனாக தொடங்குறாங்க. இப்ப மனிதன் அறிவுங்கிறது மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே தான் வருது. போன பிறவிய விட இந்த பிறவி நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்கணும். முன்னாடி போயிருக்கணும். அந்த மாதிரி தான் மனிதரோட அறிவு மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே வருதாமா. எனினும் ஒவ்வொரு பிறப்போட தொடக்க காலத்துல நம்ம இந்த உணர்வின் மூலமா தான் வாழ வேண்டியிருக்கு. இந்த உணர்வு கண், காது, மூக்கு, செவி இந்த இந்த தோல் இந்த இந்த உணர்வுகள வச்சுதான் வாழ வேண்டியதா இருக்கு. இந்த புலன் கவர்ச்சிகள வச்சுட்டு, அந்த புலன் கவர்ச்சியில நம்மளோட அறிவு இருக்கு இல்லையா? இறைநிலையோட பிரதிநிதியா நமக்குள்ளார உட்கார்ந்திருக்கு இல்லையா? அத இயக்கணும். பழக்க பதிவுகள்ல சிக்கிக்கொண்டு, உணர்ச்சி வயமா அறிவுல குறுகாம தனக்கும் பிறருக்கும் பெரும்பான்மையான நேரத்துல நல்லதையே செஞ்சு வாழணும். துன்பம் குடுக்காம வாழணும். இதுக்காக தான் மனித பிறவி எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த பேரியக்க மண்டலத்துல பரமாணு முதல் பெரிய பெரிய சூரியன்களா உள்ள நட்சத்திரங்கள வரையில எல்லாமே ஒரு ஒழுங்கு முறையில ஒத்தும் உதவியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க தந்தை. அப்ப அந்த இயற்கையின் முழுமையோடு இந்த மனிதனை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மனிதன் உருவத்துல சின்னதா இருந்தா கூட, அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 6வது நிலையான அந்த சிந்தனை அறிவாற்றல் இருக்கு இல்லையா? அத வச்சு இந்த இயற்கைய முழுமையா நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவு மிகப்பெரிய பேராற்றல் அப்படிங்கிறாங்க அருட்தந்தை. இப்போ பக்கத்து மாநிலத்துல நடக்கக்கூடிய அந்த வயநாடு நிகழ்வு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது அப்பயே ஆ குடுத்துருக்காங்க. இயற்கை நிகழ்ச்சிகளின் சிறப்பையும், மதிப்பையும் உணர்ந்து இனிமை காத்து, இயற்கை இயற்கையா இருக்கணும். அங்க போய் செயற்கையா நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அதோட இனிமைய அப்படியே காக்கணும். தான் செயலாற்றி வாழும் பண்பினால் ஒரு மனிதன் எண்ணிறந்த மக்களுக்கு நீண்ட கால தொடராக சமுதாயத்திற்கும் அறிவ வச்சு ஒளி காட்டி நல்ல செயல்கள் செய்து அந்த சமுதாயம் வாழறதுக்காக வழிவகை செய்யணும். இதுக்காக தான் நம்ம பிறப்பெடுத்திருக்கோம். ஆனா நம்ம 6வது அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நலம் தரும் செயல்கள, பயன்கள விளைவிக்கிறதுக்கு பதிலா இந்த பேரறிவை பயன்படுத்தி புலன் கவர்ச்சியில மயங்கி அறிவுல குறுகி இயற்கையோட இனிமையை சீர்குலைத்து இந்த வரியை நம்ம தெளிவா பார்க்கணும். இயற்கையின் இனிமையை சீர்குலைத்து என்ன பண்ணிட்டோம் டோட்டலா நான் புத்திசாலிங்கிற மாதிரி அங்க போய் என்னென்னவோ பண்ணி அந்த பாறைகளை அடிச்சு நொறுக்கி டோட்டலா கொலாப்ஸ் பண்ணி விட்டோம். சீர்குலைத்து எண்ணிறந்த மக்களுக்கும் நீண்ட கால தொடரா இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கும் தீமையை விளைவிக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜ வச்சு நம்ம நல்லதுதான் பண்ணணும். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, தீமையை விளைவிக்கிறாங்க. நம்ம இல்ல. ஆஹ் மனிதனா வாழக்கூடிய சில மனிதர்கள். ஓகேங்களா? சமுதாயத்துக்கும் தீமை விளைவிக்கிறாங்க. அருட்தந்தை என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீமை விளைவிக்காம நன்மை அவங்களால விளைவிக்க முடியும். அப்போ அவங்களுக்கு செயல் பழக்கம் வேணும். அந்த அறிவு இருக்கு இல்லையா? அந்த அறிவ திறமா பயன்படுத்தணும். இப்போ ஒரு மனிதனின் தரமா, தன்மையா அருட்தந்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, செயல் பழக்கம், அறிவின் பெருக்கம். இதுதான் மனிதனோட தரமா, தன்மையா இருக்கு. ஒவ்வொரு மனிதனிலும் தனது
ஒவ்வொரு மனிதனுமே தனது அறிவை சீரமைத்துக் கொண்டு ஒழுங்குபடுத்தி கொண்டு கடமை உணர்ந்து கடமைகளை ஆற்றி கடமையை உணரவும் வேணும். சமுதாய கடமையே சரி, குடும்ப கடமையும் சரியா செய்யணும். இதெல்லாம் இப்படி செஞ்சாதான் இது ரொம்ப இன்றியமையாது. இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறாங்க அருத்தந்தை. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிவ நம்ம என்ன பண்ணுமா? நம்மளோட அனுபவங்களாலும் நல்ல பெரியோர்களின் அறிவுரை கேட்டு உயர்த்திக்கணுமா? எண்ணம், சொல், செயல் இதன் மூலமா தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் மனதுக்கும் நலமே அளிக்கும் விதமாக அந்த வழியில தான் நம்ம செயலாற்றி வாழணும். மனித இனத்திற்கு இது ரொம்ப மிக மிக முக்கியமான அவசியம்னு சொல்றாங்க. இததான் ஆன்மீக வாழ்க்கைங்கிறாங்க. நான் என்னோட நாலேஜ் வச்சுட்டு எனக்கும் நல்லது பண்ணிக்கணும், ஊருக்கும் நல்லது பண்ணிக்கணும், சமுதாயத்துக்கும் நல்லது பண்ணிக்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் இயற்கையோட இனிமையை காத்து நான் வாழணும். இயற்கையோட இனிமைங்கிறது வெளியில தான் இருக்கா? அப்படின்னா இல்ல. எங்களுக்குள்ளேயே இருக்கு. அப்ப எனக்குள்ளார இருக்கக்கூடிய என்னோட அகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை இனிமையை எப்படி காப்பது? அத பத்தி தான் நம்ம இத பார்க்கிறோம். அப்போ நம்ம பழக்க பதிவுகளாலும், புலன் மயக்கங்களாலும் வாழ்க்கை சிக்கல்கள்ல நம்ம மாட்டிக்கிறோம். கஷ்டப்படுறோம். இதெல்லாம் மாறணும். கஷ்டப்படுற நிலைமைலாம் மாறணும் அப்படின்னா, அருட்தந்தை என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னிலே ஒரு நல்ல திருப்பம் வரணும் அப்படின்னா, பிறப்பின் நோக்கம் அவங்களுக்கு தெரியணுங்கிறாங்க. இப்போ பிறப்பின் நோக்கம் தெரிஞ்சாதான் நம்மளோட வாழ்க்கையை திருத்தி வாழ்ந்து மகிழ்ச்சியும், அமைதியும் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாதிரி நல்ல திருப்பங்கள நமக்குள்ளார நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, நமக்கு உளப்பயிற்சியும் வேணும், செயலொழுக்க பயிற்சியும் வேணும். உளப்பயிற்சின்னா உள்ளுக்குள்ள நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட மனதினை கொண்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. செயலொழுக்க பயிற்சியும் வேணும். நான் செய்யற செயல் மத்தவங்கள பாதிக்கக் கூடாது அப்படிங்கிற ஒழுக்கம் அந்த நமக்கு வேணும். அதற்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் நல்ல மனுஷங்க தான். ஆனா செயல், சூழ்நிலை இதெல்லாம் நான் அந்த மாரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட, அந்த பயிற்சிகள் வேணுங்கிறாங்க. இப்போ நல்ல மனிதனா, சிறந்த மனிதனா உருவாக்க, மாற்றியமைக்க ஒரு அகத்தவ சாதனை. அததான் யோகம் எனும் மனவளக்கலையா அடுத்து அந்த வேதாத்ரி மகரிஷி நமக்கு குடுத்திருக்காங்க. அப்ப மனிதனின் வாழ்வில் நலன்கள் எல்லாமே இந்த மனவளக்கலை பயின்றீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையோட நலன்கள் எல்லாமே அது கொடுக்கும். நிறைவா வாழறதுக்கான ஒரு உன்னத கலை தான் மனவளக்கலை பயிற்சி. இந்த இதுல என்ன பண்றாங்கன்னா, உயிர் மேல மனம் வைத்து பழகுறதால இத குண்டலினி யோகம்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாரி நம்ம இந்த குண்டலினி யோகத்த பழக்கும் பொழுது, நம்மளோட அறிவு புலன் மயக்கத்திலிருந்து விடுபட்டு, புலன்களை ஆளும் திறன் பெறும் அடுத்த நிலைக்கு உயரும். அப்போ ஆன்மீகம்ங்கிறது என்ன? பக்குவப்பட்ட மனம். நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கு. ஏன்னா பூமி 5த் டைமென்ஷனுக்குள்ளார போயிடுச்சு, பிரபஞ்சம் போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ அதனாலதான் இந்த இயற்கை பேரிடர்கள்லாம் நடக்குதுன்னு இப்ப கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, அதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. டாபிக்கே. அப்போ இந்த ஆன்மீகம் பக்குவப்பட்ட மனம்ங்கிறது ஆன்மீகம். நிகழ்வுகள் நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா மனம் அந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்க வேண்டும் என்ற அளவுல மனதிற்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். என்ன நடந்தாலும் எதிலும் நல்லத மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பயிற்சி நமக்கு வேணுங்கிறாங்க அடுத்தது. அதாவது வெளியே நாம் செய்பவராக இருக்க வேண்டும். உள்ளே நாம் செய்யாதவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. வெளியே நான் செய்பவராக இருக்க வேண்டும்னா என்ன? நம்மளோட பொறுப்புகள, நம்மளோட கமிட்மெண்ட் கரெக்ட்டா செஞ்சிடணும். என்னோட கடமை, சமுதாய கடமை, குடும்ப கடமை எல்லாத்தையும் கரெக்ட்டா செஞ்சிடணும். உள்ள செய்யாதவராக இருங்கள் அப்படின்னா, டிட்டாச்மென்ட்டோட இருக்கணும். கடமைய கரெக்ட்டா செஞ்சிடணும். நம்ம வேலை எதுக்கு வந்தோமோ அத கரெக்ட்டா செஞ்சிடணும். ஆனாலும் எதுலயும் பற்றுதல் இல்லாம ஒரு டிட்டாச்மென்ட்டோட இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி நம்ம இருந்தா மட்டும் தான் ஞானம் நோக்கிய நம்மளுடைய பயணம் தடைபடாது. ஏன்னா, பிறவி எடுக்கிறது நம்மளோட அந்த பதிவுகள கழித்துக்கொண்டு ஞானத்தை நோக்கிய ஒரு பாதை. அதுல நிறைய குருமார்கள் வழிகாட்டுதல் இருக்கும். ஒவ்வொரு குருமார்களும் எப்படி நம்ம ஃபாலோ பண்றோம், அவங்க குடுத்த டெக்னிக்ஸ எப்படி நம்ம அதாவது உள்ளுணர்வோட, முழு முயற்சியோட பண்றோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட சக்சஸ் ரேட் இருக்கு. அப்போ நாம் ஞானம் அடையணும். செயல்பாட்டிலும் இருக்கணும். நான் என்னோட கடமைகள கரெக்ட்டா செஞ்சு ஞானம் அடையணும். செஞ்சுக்கிட்டே ஞானத்த நோக்கி நான் போகணும். அப்போ நம்ம கடமையும் இங்க குடும்ப கடமை, சமுதாய கடமை எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணிட்டு, ஞானம் என்கிற உயர்வான பாதையை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா, நம்மளோட உடலும் நல்லா இருக்கணும், மனதும் நல்லா இருக்கணும். நமக்கு தெரியும் நம்ம உடம்புல சக்ராஸ் இருக்கு நெறைய அப்படின்னா. அந்த சக்கரங்கள்ங்கிறது 72,000 நாடிகள். இதெல்லாம்
சங்கமிக்கின்ற இடம் அப்படிங்கிறாங்க. 72,000 நாடிகள் சில சில இடங்கள்ல அவங்க அந்த நாடிகளோட எனர்ஜி வந்து சங்கமிக்கும். அந்த இடம் தான் இது சக்ரான்னு சொல்றோம். இந்த உடலில் இருக்கக்கூடிய 72,000 நாடிகள் பல இடங்கள்ல சங்கமிக்குது. அததான் சக்கரம்னு சொல்றோம். இது எல்லாமே ஆஸ்ட்ரல் பாடியில இருக்கும். நமக்கு தெரியும் இல்லையா? அதுல அந்த 108 சக்கரங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்கரம். இதெல்லாம் வர்மா பாயிண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த வர்மா பாயிண்ட்ஸ்லயே ரொம்ப முக்கியமான அந்த 108 சக்கரங்களே 7 சக்கரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்கரங்களா சொல்றாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். சகஸ்ராரம்ங்கிறது துரியம் இல்லையா? சோ இந்த சக்ராகள் தான் சக்தி மையங்கள். நமக்கு அந்த யுனிவர்ஸ் எனர்ஜிய வாங்கி, டிவைன் எனர்ஜிய வாங்கி நம்ம உடம்புல அது வந்து ஹை வோல்டேஜ், ஹை பவர், ஹையர் ஃப்ரீக்வன்சி அந்த எனர்ஜிய வாங்கி நம்ம உடலுக்கு ஏத்த மாரி மாத்தி கொடுக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்ம் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த சக்ரா. நம்ம அந்த சக்ராவ நம்ம சரியா ஆக்டிவேட் பண்ணோம்னா, அது என்ன பண்ணும்னா, உடல் சக்திய மனோசக்தியா மாத்தும். பிரபஞ்ச சக்திய வாங்கி உடல் சக்தியா மாத்தி குடுக்கும். அந்த உடல் சக்திய மனோசக்தியா மாத்தும். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் சக்ரா என்ன சொல்றாங்க உடம்புல இருக்கிறது? மூலாதாரம். மூலாதாரம்ங்கிறது அனிமல் கான்ஷியஸ்னஸ். சோ ஆனா இந்த மூலாதாரத்துக்கு கீழ ஒரு 7 சக்ரா நெறைய சக்ரா இருக்கு நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடியில. மூலாதாரத்துக்கு கீழ ஒரு 7 சக்ரா இருக்காங்க. சொல்லுவாங்க இல்லையா? நீ வந்து மனுஷனா நீ நல்லபடியா வாழணும்னா, அதுல பாதாளத்துல போய் விழுவ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வார்த்தைய. இப்போ அந்த மூலாதாரத்துக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த 7 சக்ரா என்னன்னா, அதல சக்ரா, விதல சக்ரா, சுதல சக்ரா, தலாதல, ரசாதல, மகாதல, பாதாள. அப்ப அதலையிலேருந்து பாதாள வரைக்கும் அந்த மூலாதாரத்துக்கு கீழ இருக்கக்கூடிய சக்ராஸ். இத ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, இப்ப நம்ம சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் நடக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துவாங்க. பெண்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி அவங்களலாம் கஷ்டப்படுத்துறாங்க. இந்த மாதிரி குணங்கள், அரக்க குணம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி குணங்கள் உள்ள மனுஷங்களும் நம்ம சமுதாயத்துல இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி குணங்கள் மேலோங்கி இருக்கு அப்படின்னா, இந்த மூலாதாரத்துக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த 7 சக்ராஸோட குணமே அதுதான். மனித உருவம் பிளஸ் அரக்க குணம். அவங்க மனித உருவுல வாழ்ந்தா கூட, அரக்கனா எதுக்கு செய்றோம்? ஏன் செய்றோம்ன்னு யோசிக்காம, தன் இச்சைக்கு, தன்னுடைய ஆசைக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாரி வாழற மனுஷன். அப்போ முதல் விஷயம் நம்ம இந்த பிறவி எடுத்தது என்ன அப்படின்னா நோக்கம் என்னன்னா, நம்மளோட குண்டலினி சக்திய மூலாதாரத்துல கொண்டு வந்து அத ஆக்டிவேட் பண்ணணும். மூலாதாரத்துக்கு கீழ இருக்கிறது ரொம்ப மோசமான குணங்களை கொண்ட சக்ராஸ். அப்போ மூலாதாரம்ங்கிறது ஒரு அனிமல் கான்ஷியஸ். அங்கேயும் விலங்கின பதிவு எடுபடும். ஆனா அந்த இடத்துல நம்ம விழிப்புணர்வோட இருக்க முடியும். இது தவறு, இது சரி அப்படிங்கிறத என்னால கண்ட்ரோல் பண்ணி, நான் நல்ல விஷயங்கள் தான் செய்வேன் அப்படிங்கிறத என்னோட புலன் உணர்வுகள நான் கண்ட்ரோல் பண்ணி என்னால வாழ முடியும். அந்த மூலாதாரத்துக்கு கீழ இருக்கக்கூடிய சக்ராஸ்ல நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லையா? அதோட குணம் வந்து அரக்கு குணம் மேம்பட்டு இருக்கும். அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்மே நம்மளோட கான்ஷியஸ மூலாதாரத்துக்கு கொண்டு வரணும். அது மேல நம்ம கவனம் வைக்கும்போது தான், நமக்குள்ள நல்ல விஷயங்களே ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயத்த தைரியமா பேசணும் அப்படின்னா, மூலாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா. நம்ம ஒரு ஒரு நல்ல ஃபினான்ஷியலா நம்ம ஒரு நல்லா இருக்கோம். ஒரு செல்வ செழிப்போட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனைத்துக்கும் தேவைப்படுற அந்த பணத்த சம்பாதிக்கக்கூடிய அந்த அந்த வில் பவர் வந்து மூலாதாரத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. மூலாதாரம் வீக்கா இருந்தா பயம், இன்செக்யூரிட்டி, பொருளாதார பிரச்சனை, சர்வைவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எய்மே நம்மளோட மூலாதாரத்த ஆக்டிவேட் பண்ணணும். நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். அப்ப நமக்கு தெரியும் நம்ம உடல்ல உள்ள அந்த சக்ராஸ் எல்லாமே பஞ்சபூதங்களோட தொடர்புடையது அப்படின்னு. மூலாதாரம் பார்த்தீங்கன்னா பூமி, சுவாதிஷ்டானம் அடுத்த சக்ரா வந்து நீர். மணிப்புரம் வந்து நெருப்போட தொடர்புடையது. அநாகதம் வந்து காற்று. விஷுக்திங்கிறது விண்மீன். இப்போ என்ன சொல்றாங்க அப்டின்னா, யோகிகள் நீங்க பிறப்பெடுத்த காரணமே இந்த ஒவ்வொரு சக்ராவையும் நீங்க கிராஸ் பண்ணா தான் நீங்க மேல் சக்ராவுக்கு போகவே முடியும். அப்போ இந்த 5 சக்ரா மூலாதாரம்லேருந்து விஷுக்தி வரைக்கும் நான் வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணா தான், பஞ்ச பூதங்கள்ல என் உடலையும் சமநிலைப்படுத்த முடியும். அதன் மூலமா வெளிப்புறம் இருக்கக்கூடிய அதனோட பாதிப்பில இருந்து நான் தப்பிக்க முடியும். ஓ! இதெல்லாம் சரிப்படுத்தி நான் ஆக்ஞா சக்கரத்துக்கு வர முடியும். ஆக்கினைக்கு. இப்ப பஞ்சபூத தொடர்ப தாண்டுனா தான் டிவைன் எனர்ஜியே உள்ளார நம்ம டிவைனே தொட முடியும். அது பக்கத்திலேயே போக முடியும். ஆக்கினை எங்க இருக்கு? ஆக்கினை தான் ஆ முக்கியமான ஒரு வாசல், ஒரு சக்ரா. அங்க போய் நீங்க ஆக்டிவேட் பண்ணா தான், அந்த தெய்வத்தன்மை அப்படிங்கிறதே நம்மளால உணர முடியும்.
இப்போ இந்த பஞ்சபூதங்களோட இந்த சக்கராஸ கிராஸ் பண்ணி நம்ம மேல போனோம் அப்படின்னா, ஒவ்வொரு சக்கராஸையும் நாம தெளிவா ஆம் அந்த குடுத்திருக்கக்கூடிய தவங்கள யூஸ் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். முறையா நல்லா செழிப்பா வச்சுக்கணும். வச்சுக்கலன்னா என்ன ஆகும்னா, நெறைய பிறவி எடுக்கணும். அந்த ஒவ்வொரு சக்கராவையும் தாண்டுனா நமக்கு தெரியும் நம்ம உட்கார்ந்திருப்போம், மூலாதார கீழ இருக்கும், ஆக்னா மேல இருக்கும் தலையில. இந்த ஒவ்வொரு சக்கரங்களையும் நம்ம தாண்டி வரும்பொழுது, நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஃபுல்ஃபில்மென்ட் எல்லாமே நமக்கு நிறைவடையும். அந்த நிறைவு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? தெய்வத்தன்மைய நம்ம யோசிக்கவே முடியும். நான் நல்ல பசியோட இருக்கேன்னா, எனக்கு சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கும். இல்லையா? நான் வந்து ஒரு அன்புக்கு ஏங்குறேன்னா, அந்த அன்பு கிடைச்சா தான் நான் மனநிறைவு அடைவேன். அப்புறம் தான் என்ன ஆகும்? மேல போக முடியும். நமக்கு தெரியும் இந்த அ இப்போ வந்து சொல்லுவாங்க. 51 சக்தி பீடங்கள் இருக்கு. அம்மா அம்பிகையோட 51 சக்தி பீடங்கள் இருக்கு அப்டின்னுவாங்க. அந்த கோயிலுக்குலாம் போனா நல்லது அப்டின்னுவாங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த சக்கராங்களோட அந்த இதழ்கள டோட்டலா சேர்த்தா 51. மூலாதாரம் பார்த்தீங்கன்னா 4 இதழ்கள், சுவாதிஷ்டானம் 6 இதழ்கள், மணிப்பூரகம் 10 இதழ்கள், அநாகதம் 12 இதழ்கள், விசுப்தி 16 இதழ்கள், ஆக்ஞா 2 இதழ்கள், சகஸ்டாரம் 1 இதழ். அதாவது சகஸ்டாரம்ங்கிறது 978 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை. அந்த ஒரு தாமரைய ஒரு இதழா கன்சிடர் பண்றாங்க. அப்போ இத்தன சக்தி பீடங்கள நம்ம ஆக்டிவேட்டா வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நம்மளோட உடல் வந்து எவ்ளோ சூப்பரா ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அப்டிங்கிறத நம்ம இப்ப இங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. பொதுவா சொல்லுவாங்க 7 பிறவி இருக்கு. 7 பிறவி 7 பிறப்பும் அப்டின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த 7 பிறவி என்னன்னா, இந்த ஒவ்வொரு சக்ராஸும் ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் ஆக்டிவேட் ஆகுமாமா. 7 பிறவி அப்படிங்கிறது இதுதான் சொல்றாங்க. ஒவ்வொரு சக்ராஸும் ஆக்டிவேட் பண்றதுக்கு தேவையான காலம் அப்படின்னு. அப்போ நம்ம ஒவ்வொரு சக்ராவும் ஆக்டிவேட் பண்ணணும். அங்க உள்ள பாதிப்புகள சரி செய்யணும். இதோ இந்த மூலாதாரத்தையும் சரி செய்யாம நான் வாழ்ந்துட்டு போனேன்னா, அந்த மூலாதாரத்த சரி செய்ய நான் அடுத்த பிறவி எடுக்கணும். இந்த சரி செய்தல்ங்கிறது ஒரு பிறவியிலே நடக்க முடியும் அப்படின்னு சொல்லல. அதுக்கு 1000 பிறவி கூட ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு சக்ராஸையும் நீங்க கிளியர் பண்றதுக்கு. நீங்க ஒவ்வொரு சக்ராவுக்கும் ஒரு குணம் இருக்கு. அந்த குணத்துல நீங்க ஃபுல்ஃபில்மென்ட் ஆனா மட்டும் தான் அடுத்த சக்ரா வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்ப மூலாதாரம் பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதாரம் பொருளாதாரம் சர்வைவல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே அது இருக்கும். அது ஆக்டிவேட் ஆனா தான் நீங்க சர்வைவல் நல்லா வாழ முடியும். பொருளாதாரத்துல சிறந்தா இருக்க முடியும். இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ்லாம் மூலாதாரம் சரியா இல்லன்னா இருக்குமாமா. அப்ப செக்யூரிட்டா நான் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்போட வாழறேங்கிற எண்ணத்த எது குடுக்குமாமா? மூலாதாரம் ஆக்டிவிட்டி இருந்தா தான் குடுக்கும். இப்போ இந்த மூலாதாரத்திலே நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா, நம்ம எப்படி வாழ்வோம்? மனித உடல்ல வாழ்வோம். ஆனா மிருக குணத்தோட வாழ்வோம். அப்போ இது எல்லாமே சரி பண்ணணும். சுவாதிஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் சொல்றாங்க. கணவன் மனைவியாகட்டும், மாமியார், மருமகள் உறவுகள்ல பிரச்சனை இருக்கும். அப்ப இந்த சக்கரத்த நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணா தான், ரிலேஷன்ஷிப்ல ஒரு முழுமையான நிறைவு நீங்க அடைய முடியும். மணிப்பூரகம் பார்த்தா லீடர்ஷிப் குவாலிட்டி. இது ஆக்டிவேட் ஆயிருந்துச்சுன்னா, ஒரு ஒரு லீடரா இருப்பாங்க. இது இம்பேலன்ஸா இருந்தா நெறைய வியாதிகள் வரும்னு சொல்றாங்க. அது மாரி இந்த மணிப்பூரகம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, ஆ நல்ல ஒரு ஒரு பொருளாதார நிலையில சிறப்பா இருப்பாங்க. பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அடுத்தது அநாகதம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? மூலாதாரம். நம்மளோட உடல் அந்த ஐம்புலன்கள அடக்கணும் மூலாதாரத்துல. 2வது அடுத்தது என்ன சொல்றாங்க? அது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். 3வது பொருளாதாரத்துல நல்ல நிறைவடையணும். இது 3த்தையும் நீங்க சரி பண்ணா தான் எங்க போக முடியும்? அநாகத்துக்கு முடியும். அநாகதம்ங்கிறது ஹார்ட் சக்ரா. ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய சக்ராவே இதுதானாம். இங்க வந்தா தான் நீங்க ஸ்பிரிச்சுவல் எலிவேஷனுக்கே போக முடியுமாமா. சோ, அப்ப இது வந்து அன்புக்கான சக்கரம். அநாகதா சக்ரா ஆக்டிவேட் ஆனா தான் உங்களுக்கு அந்த அன்பு, பாசம், தொண்டு அப்படிங்கிற விஷயம்லாம் உங்க மைண்டுக்குள்ளாரயே வரும். இப்ப அநாகதா சக்ரா தாண்டி விசுப்தி. விசுப்திங்கிறது ஆகாச மையம். அப்போ உங்களோட பிரபஞ்ச தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மையம் எது? விசுப்தி. இப்போ இந்த 5 பூதங்கள நீங்க கடந்து ஆக்டிவேட் பண்ணி சிறப்பா இருந்தா மட்டும் தான் எங்க போக முடியும்? ஆக்கினை. ஆக்கினைங்கிறது பிட்யூட்டரி கிளாண்ட் தலைமை சுரப்பி இருக்கிற இடம். அங்க போனா தான் உங்களுக்கு டிவைனோட பாத் வேவே ஓப்பன் ஆகும். சோ இதெல்லாம் நம்ம பண்ணணும். இது பண்றதுக்காக தான் 9 மைய தவம் வந்து அதத்தந்த வேதாத்ரி மகரிஷி நமக்கு குடுத்துருக்காங்க. இப்போ அ சொல்லுவாங்க, "வாரணாசியில செத்தா முக்தி கிடைக்கும்" அப்படின்னு சொல்லி. வாரணாசியில செத்தா முக்தி கிடைக்கும். இது வந்து நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், வாரணாசிங்கிற இடத்துல போயி நம்ம அந்த கங்கையில மூழ்கி எழுந்துட்டா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு நெனைக்கிறோம். அப்படி கிடையாது. வாரணாசிங்கிறது நம்மளோட ஆக்கினை சக்கரம். அந்த ஆக்கினை சக்கரத்துல மாஸ்டர் கிளாண்ட் இருக்கு. அந்த ஆக்கினை சக்கரம் தான் முக்கூடல் சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 நாடிகளோட சங்கமம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இடகலை, பிங்கலை
சூட்சும நாடி. இது 3மே சங்கமிக்கிற இடம் அதுதான். அப்ப அது நல்ல சிறப்பா இருந்தா, அடுத்தது மோட்சத்திற்கான பாதை நமக்கு திறக்கும். அப்போ வானம்ங்கிறத இந்த பதிவுல நாங்க என்னவா பார்க்கிறோம் அப்டின்னா, இறைநிலை. மூலாதாரம் டூ ஆக்னா, துரியம், துரியாதீதம். இதெல்லாம் போகணும் அப்டின்னா, இந்த மூலாதாரம் டூ விசுப்தி, இந்த ஆக்னை சக்கரம் வரை இருக்கக்கூடிய நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள மிகச் சிறப்பா நம்ம ஆக்டிவேட் செய்யணும், சரி செய்யணும், செழிப்பா வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு எங்க போணும்? துரியத்துக்கு முடியும். சொல்லுவாங்க இல்லையா? "சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு." சிகரம்ங்கிறது இந்த உடலுக்கு துரியம். அந்த துரியத்துக்கு நான் போணும்னாவே, என்னோட பஞ்ச பூதங்களோட அந்த பிணைப்பிலேருந்து விடுபட்டு, நான் வந்து இது டிவைன் சப்போர்ட்க்கு போணும். இப்ப ஆக்கினை வரைக்கும் நம்மளால போக முடியுங்கிறாங்க. நம்மளோட ஓன் முயற்சியில நம்மளால போக முடியுமா? ஆனா துரியமுக்கு நம்மளோட குண்டலினி சக்தி மேல போகணும்னா, அதுக்கு டிவைன் சப்போர்ட். கடவுள் இறைநிலையோட அருள், குருவோட அருள் இருந்தா மட்டும் தான், அவங்களோட சப்போர்ட் இருந்தா தான் போக முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ வானம்ங்கிறது இறைநிலையா குறிப்பிடும். மூலாதாரம் டூ ஆக்ஞா துரியம். துரியாதீதம் இதெல்லாம் போகணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு சக்கரத்திலயும் நம்ம பயிற்சி பண்ணணும். அப்போ சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறிட்டோம். இதுல துரியம் வரைக்கும் வந்துட்டோம். ஆனா துரியம் வந்தா பத்தாது. சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. வானம் யாரு? துரியாதீதம். சக்திகளம், சிவகலம்லாம் போகணும். அப்ப அங்கலாம் போகணும்னா, இறைநிலையோட சப்போர்ட் அதோட அனுகிரகம் வேணும். குருபிரானோட வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிறாங்க. புத்தரு 5000 பிறவிகள் எடுத்தாராம் ஒரு ஞானம் அடையறதுக்கு. அந்த அந்த முக்தி நிலைய அடையறதுக்கு அவருக்கு 5000 பிறவிகள் தேவைப்பட்டது. அவங்களுக்கே 5000 பிறவிகள் தேவைப்பட்டிருக்குன்னா, நமக்கெல்லாம் எத்தனாயிரம் பிறவிகள் வேணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்ப குடுத்த தவத்த நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிறப்பா, ரொம்ப சிரத்தையோட பண்ண முடியும். ஏன்னா, சக்கரங்கள்ல வேலை செய்யறது சக்கரங்கள சரி செய்யறது மூலமா நம்மளோட கர்மாவ நம்மளால சரி செய்து கொள்ள முடியும். இப்ப சக்கரங்கள் பேலன்ஸா இருந்தா உடம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும், உற்சாகம் இருக்கும், நிறைவா இருக்கும். நம்ம நிறைவா இருந்தான்னா என்ன பண்ணுவோம்? "வானமே என் கையிலடா! என்னடா நான் தான் பெரிய ஆளு" அப்படிங்கிற மாரி இருப்போம் இல்லையா? ஒரு வாழ்க்கை வாழ்வோம் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு இந்த மனித பிறவியில. நம்ம உடம்புல உள்ள சக்கரங்கள்லாம் நம்ம சரி செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அதுக்கப்புறம்? அப்போ நான் சரி செய்ய முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த ஐம்புலன்கள் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த பணம், பேர், புகழ், பதவி, நம்மளோட குடும்பம், நம்மளோட குழந்தைகள் இத தான் நம்ம வந்து பெருசா நினைக்கிறோம். ஓவர் என்ஜாய்மென்ட்ல இருக்கோம். ஆனா உண்மையான என்ஜாய்மென்ட் அப்படிங்கிறது அந்த பிளிஸ் ஸ்டேட்ட உணர்றது தான். இப்போ மூலாதாரம் சரியா இருந்தது அப்படின்னா, பொருளாதார நிறைவு, எதிலும் அளவு முறை, பயமின்மை இதெல்லாம் இருக்கும். அது இம்பேலன்ஸா இருந்துச்சு அப்படின்னா, ஐம்புலன்கள அனுபவிப்பதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவோமா. இன்செக்யூரிட்டி இருக்கும். ஒரு சர்வைவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறாங்க. சுவாதிஷ்டானம்ங்கிறது ரிலேஷன்ஷிப் உறவுகள் வந்து சுவாதிஷ்டான சக்கரம் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க கரெக்ட்டா அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் யார்ட்டயுமே கோவம் வராது. யார்ட்டயுமே சண்டை வராது. எங்கேயும் எதிர்பார்ப்பு கிடையாது. நானும் குடுக்க வேணாம். நீ எனக்கு தர வேணாம். நான் குடுப்பேன் நெறைய. நீ எனக்கு தர வேணாம். இந்த ஒரு மைண்ட் செட் வந்துரும். அது இம்பேலன்ஸா இருந்தா உறவுகள்ல பிரச்சனை வரும். மணிப்பூரகம்ங்கிறது அ ஒரு ஒரு தாராள மனப்பான்மை. அந்த மணிப்புரம் சக்ரா ஒரு கரெக்ட்டா பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா, தாராள மனப்பான்மை இருக்குமா, நம்மளோட பிரார்த்தனை, அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சக்சஸ் ஆகுங்கிறாங்க. அந்த மணிப்புரம் சக்ரா வந்து சரியா இல்லன்னா, கிரீட் பொறாம இருக்குமாமா. அநாகதம் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, அன்பு வருமாம். அநாகதம் சரியா இல்லன்னா, எத பார்த்தாலும் பயம், யார பார்த்தாலும் வெறுப்பு. இப்படி இருக்கும். விஷுக்தி நமக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, நமக்கு கிராட்டிட்யூட் நெறைய இருக்கணுமா. நன்றி உணர்வு. அது இல்ல அப்டின்னா, குற்ற உணர்வு தான் இருக்கும். ஆக்ஞா வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, விழிப்புணர்வு வந்துரும். நான் என்ன பேசுறேன்? என்ன செய்றேன்? எவ்ளோ இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறதுல விழிப்புணர்வு வந்துரும். அந்த ஆக்ஞா சரியா இல்லன்னா, கோபம் வந்துருமாமா. இப்போ சகஸ்ராரம்ங்கிறது பிளிஸ் ஸ்டேட். ஓகேங்களா? இப்ப இந்த 6 சக்ராவ யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட இந்த ப்ராப்ளம் இந்த இந்த குணங்கள்ல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும், நம்ம அந்த சக்ரால வேல பார்க்கணும்னு அர்த்தம். நம்மகிட்ட ஒரு ஒரு பயமின்மை இருக்கா? ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம நல்லா வச்சுக்கிறோமா? தாராள மனப்பான்மையோட இருக்கோமா? எல்லாரோடையும் அன்பா இருக்கோமா? நன்றியுணர்வோட இருக்கோமா? விழிப்புணர்வோட இருக்கோமா? ஒரு ஆனந்த எனக்கு விருப்பு வெறுப்பற்ற நிலையில இருக்கனா? பிளிஸ் ஸ்டேட்ல இருக்கனா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா, உங்களோட சக்ரஸ் நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நீங்க அடுத்த நிலைக்கு போகணும். வானத்துல ஏறுறதுக்கு தகுதியா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல, நான் வந்து எல்லாத்துலயும் எனக்கு அப்படியே அந்த ஐம்புலன்கள எத பார்த்தாலும் சாப்பிடணும், எல்லாத்தையும் கேட்டுக்கணும், நல்லா அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் எல்லார பத்தியும் பொறாமைப்படுறேன். எனக்கும் எல்லாருக்கும் சண்டையாவே இருக்கு. பயமா இருக்கு, குற்ற உணர்வா இருக்கு, கோவமா இருக்கு அப்படின்னா, நம்மளோட மொத்த சக்ராவும் ப்ராப்ளம்ல இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். சொல்வாங்க இல்லையா? அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்துல இருக்கு அப்படின்னு. அண்டம்ங்கிறது என்னதுன்னா, நம்ப கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஆக்னா, துரியம். அதாவது பிரபஞ்சத்துல இருக்கிறது
இந்த ஆக்னா துரியத்துல நீங்க தவம் செய்வது மூலமா உங்களால பார்க்க முடியும், உணர முடியும். பிண்டம்ங்கிறது கழுத்து. இந்த விசுத்தி வரைக்கும் இருக்கிறது. அப்போ பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உணரக்கூடிய ஆற்றல் இந்த அத்தனை சக்ராஸ்லயும் இருக்கு. அத நம்ம ஒழுங்கா வச்சுக்கிறோமா? அப்படிங்கிறதா. நீங்க சக்ராஸ கரெக்ட்டா வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்க ஆறா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் 7த் சக்ரால அந்த துரியத்துல இருப்பாங்களாமா. குருமார்கள், மகான்கள்லாம் வந்து அம் ஆக்ஞால் அ அ குருமார்கள் வந்து ஆக்னா சக்கரத்துல எப்பொழுதுமே அவங்களோட கான்ஷியஸ் இருக்குமா. சில குருமார்கள், சில மாஸ்டர்ஸ்லாம் விஷுப்தியில இருப்பாங்களாம். கோபம், பொறாமை இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா நம்ம மூலாதாரத்தையும் இன்னும் கிராஸ் பண்ணலாம்னு அர்த்தம். அடுத்து இந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குண்டலினி யோகத்துல எல்லாமே இந்த குண்டலினி சக்திய ஒவ்வொரு சக்கரங்கள வச்சு பல தவங்கள் நமக்கு குடுத்துருக்காங்க. துரியம், துரியாதீதம், சாந்தி, ஆக்கினை, தன்வட சுத்தி எல்லாமே சக்கரங்கள தூய்மை செய்றதுதான். ஸோ இந்த மனவளக்கலைய சரியா பயின்றோம் அப்படின்னா, நமக்கு உடல் தூய்மையும் கிடைக்கும், அகத்தூய்மையும் கிடைக்கும். அதுக்கு முயற்சி வேணும், பயிற்சி வேணும். கஜே கஜேந்திர மோட்சம்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? இப்போ ஒரு யானை கஜேந்திரன் யானை வந்து தாமர தடாகத்துல மலர் பறிக்க போச்சு. அப்ப வந்து குளத்துல இருக்கக்கூடிய கூகுங்கிற முதல வந்து யானை கால புடிச்சு இழுத்துது. அப்ப முதலையோட வாயில சிக்கிக்கொண்ட அந்த யானை வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியாம தான் வழிபடும் அந்த பெருமாளையே கதி நினைச்சு ஆதி மூலமே என்ன காப்பாத்து அப்படின்னு அபய குரல் எழுப்புச்சு. இத கேட்டதும் பெருமாள் வந்து வைகுண்டத்திலேருந்து கருடன் மீது பறந்து வந்து கஜேந்திர காப்பாற்றினார் அப்படின்னு ஒரு கதை வரும். இல்லைங்களா? இது ஆன்மீகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பூரண சரணாகதி தத்துவத்துக்கு சொல்லியிருப்பாங்க. எல்லா இடமும் வைகுண்டத்துல தான் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறது கிடையாது. எ எல்லா இடத்துலயும் இருக்காரு. நீங்க உண்மையான நம்பிக்கையோட அழைத்தா, கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்படின்னு சொல்றது தான் இந்த சரணாகதி தத்துவம். ஆனா, ஞான மார்க்கம் படி பார்த்தோம்னா, இதுல இன்னொரு தத்துவம் இருக்கு. மூலாதாரம் அப்படிங்கிறது, மூலாதாரம் நம்ம சக்ராஸ் பார்க்கிறோம் இல்லையா? மூலாதாரத்திற்கு உரிய அனிமல் வந்து யானை. சரிங்களா? சுவாதிஷ்டானத்துக்கான உரிய விலங்கு வந்து முதலை. ஓகேங்களா? அதே மாரி இந்த கிரவுன் சக்ரா இருக்கு இல்லையா? சகஸ்ராரம். அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அனிமல் வந்து ஈகிள், கருடன். ஓகேங்களா? இப்போ மூலாதாரம் அந்த ஐம்புலன்கள்ல நான் ரொம்ப அம் உணர்ச்சி வயப்பட்டு அதிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்டின்னா, அதுதான் யானை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி குடிக்க போறேன். அப்போ மொதல்ல என் கால பிடிச்சிருச்சு அப்டின்னா, இந்த மூலாதாரத்திலேருந்து நான் சுவாதிஷ்டானம் போகும்பொழுது தவம் செய்து போகும்பொழுது, அங்க கிடைக்கக்கூடிய அதீத சக்திகள், அந்த மாயாஜாலங்கள், தாந்திரிக் மெத்தட், மாயாஜாலங்கள் இதுலெல்லாம் நான் ஆட்கொண்டு அதிலேயே நான் அமிழ்ந்து விடக்கூடாது. அதிலேயே அமிழ்ந்துட்டீங்க அப்டின்னா, பிறப்பெடுத்த நோக்கம் தடைப்பட்டுடும். நம்ம ஒவ்வொரு சக்ராஸா கிராஸ் பண்ணி மேல துரியம், துரியாதீதம் போகணும். அப்போ அந்த யானை மூலாதாரம் என்ன நெனச்சுதான், சுவாதிஷ்டானம் வந்துட்டேன். முதல்ல அந்த சுவாதிஷ்டானம் என்ன இருக்க பிடிச்சுக்கிச்சு. அந்த முதல்ல என் கால கவ்விடுச்சு. இதுலேருந்து நான் போகணும். மேல உயர்நிலைக்கு போணும். ஆக்கினைக்கே துரியம் போகணும் அப்டிங்கிறதுக்காக, அந்த யானை என்ன பண்ணுச்சாம், "ஆதி மூலமே என்ன காப்பாத்து" அப்படின்னு அலறுச்சாமாம். அப்போ அந்த துரியம் அந்த கிரவுன் சக்ராக்கான அனிமல் வந்து கருடன். ஈகிள் ஓகேங்களா? அப்போ இறைநிலை என்ன பண்ணுச்சாமா, அந்த கிரவுன் சக்ராவ ஆக்டிவேட் பண்ணா, நீ என் கூட வந்து இணைஞ்சிடலாம். என்னோட பாதையில நீ என்ன வந்து அடைய முடியுங்கிறதுக்காக, அந்த கருடன் மேல வந்து பெருமாள் வந்து அந்த யானைக்கு வந்து மோட்சம் குடுத்தாரு. அத காப்பாத்துனாரு அப்படின்னு. இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மூலாதாரத்த நம்ம சரியா ஆக்டிவேட் பண்ணி அடுத்த சக்ராக்கு போகும்போது, அதுல கிடைக்கக்கூடிய சிற்றின்பங்களான அந்த மாயாஜால வித்தைகள்ல நம்ம ஆழ்ந்து விடக்கூடாது. இது இல்ல நம்மளோட வாழ்க்கைக்கான பயணம். நம்ம உயிர் தேடக்கூடிய, நம்ம ஆன்மா தேடக்கூடிய பாதை இது இல்லன்னு நெனச்சு, அடுத்த சக்ரா மூவ் ஆகணும். நீங்க மணிப்பூரம் போனாலும் அங்கேயும் நிறைய விசேஷ சக்திகள் நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம அத பயன்படுத்தக்கூடாது. நம்ம நேர்மையான முறையில அடுத்தடுத்த சக்ரா மேல போணும். இத கிராஸ் பண்ணி நம்ம மேல போனாலும், இந்த சக்ராவ சரி செய்யறதுக்கு நம்ம இன்னொரு பிறவி எடுக்கணும். அதனால வாழும் காலத்திலேயே கொடுக்கக்கூடிய தவ முறைகள் 9 மணி தவம் சரி, துரியாதீத தவம் சரி 2 மினிட் தான் அங்க குடுப்பாங்க அருட்தந்தை. அந்த சக்ராவ ஆக்டிவேட் செய்ய அவ்ளோ போதுமானதா இருக்கு. அத நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ப உயர்நிலையான அந்த அன்பு, கருணைங்கிற லெவலுக்கு நம்ம போவோம். கிரவுன் சக்ராவுக்கு நம்ம போயிட்டோம் அப்டின்னா, அத அடுத்து வானத்துல ஏறுனா, அதுக்கப்புறம் எங்க போக முடியும்? கூரையில ஏறியாச்சு துரியம். கூரையில ஏறிட்டு வானத்துல ஏற வேண்டியதுதான். சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி. நாட்டுப்புற சொல்லாடல் பழமொழி ஒண்ணு இருக்கு. "கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன், வானத்துல ஏறி வைகுண்டம் போக முடியுமா?" அப்படின்னு. கூரைங்கிறது துரியதவம். துரியம். ஓகேங்களா? துரியதவ தத்துவ விளக்கத்துக்கு இத சொல்வாங்க. கோழி போல அங்கும் இங்கும் அலையும் மனித உடற்கூரையாகிய தலை உச்சியில் குண்டலினி சக்தியை ஏற்று உயிர் மேல் நிலைநிறுத்து துரியதவம் செய்யணும். துரிய தவத்துல நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா, எங்க போலாம்?
வான்காந்த சக்திகளம் பேரியக்க மண்டலத்தை தாண்டி நம்ம போக முடியும். வைணவர்களுக்கு பேரியக்க மண்டலத்தை தாண்டி அந்த போறோம் இல்லையா? வைணவர்கள் அத வைகுண்டம்னு சொல்லுவாங்க அந்த நிலைய. சைவர்கள் அத சிவகலம்னு சொல்லுவாங்க. ஞானிகள் வந்து சுத்தவெளின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பேரியக்க மண்டலத்த தாண்டி நம்ம சுத்தவெளி போகணும் அப்படின்னா, அதுக்கு இந்த சக்கரங்களை கடந்து செல்ல வேண்டும். அப்படி அந்த பேரியக்க மண்டலத்த தாண்டி சுத்தவெளி போயிட்டோம் அப்படின்னா, அதுதான் இறைநிலையோட கலந்து வாழ்க்கையோட நோக்கமாய மோட்சம் நமக்கு வீடு பெறும் நமக்கு கிடைக்கும். இப்ப துரியதவம் தான் இறைநிலைக்கான நுழைவாயில்ங்கிறாங்க தந்தை. இப்போ சிங்கடலை போட்டு சிகரத்தில் ஏறிட்டோம். எங்க துரியத்தை ஏறிட்டோம். அ துரியத்துல ஏறினதுக்கு அப்புறம் வானத்தில் ஏறுங்கிறாங்க. சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு. சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. வானம்ங்கிறது துரியாதீதம். இப்போ துரியம், துரியாதீதம் இதெல்லாம் வந்து ஈஸியா போய் முடியும் அப்படின்னா, முடியுமான்னு கேட்டா முடியும். எப்படி முடியும்னு அருட்தந்தை சொல்றாங்க. அறம், தவம், மெய்விளக்கம். அறம் செய்யணும். நல்லதுதான் செய்யணும் மத்தவங்களுக்கு. தவம் என்னோட வாழ்நாள் குறிக்கோளான என்னோட ஆத்மா இறைநிலை அடையணும். அதுக்கான தவ பயிற்சிகள நாம கரெக்ட்டா செய்யணும். அடுத்தது தத்துவ விளக்கம். நிறைய நல்ல விஷயங்கள் மகான்கள்லாம் அவங்க ஏற்கனவே போயிருக்காங்க அந்த நிலைக்கு. இப்படி போனேன், இப்படி போனேன்னு சொல்லி நிறைய விளக்கங்கள் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஆழ்ந்து ஆழ்ந்து படிச்சு அந்த தத்துவ விளக்கங்கள நமதாக்கிக் கொள்ளணும். அப்போ மனம், செயல் 2த்தையும் சரியா வச்சுக்கணும். இப்படி சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வானம் கண்டிப்பா வசப்படுங்க. இறைநிலையோட நம்மளால இணைய முடியும். இப்பிறவியிலோ, எப்பிறவியிலோ முயற்சி வந்து கடுமையா நம்ம பண்ணணும்னா, கண்டிப்பா வானம் வசப்படும். வாய்ப்பளித்த இறைநிலைக்கும், குருவிற்கும் வணக்கங்களும், நன்றிகளும். நன்றிகள். ஒரு 2 மினிட் அதிகமா எடுத்துட்டேன். மன்னிக்கவும். வாழ்க வளமுடன்.